வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 10. என்னத்த திடீர்னு சுவாதி உங்க கூட ஊருக்கு கூட்டு போறேன்னு சொல்றீங்க? அவ இங்கே இருக்கட்டும், கொஞ்சம் ஒர்க் எல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நானே அழைச்சிட்டு வரேன் என தன் தங்கையை கற்பகத்துடன் அனுப்ப மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தான் ஸ்ரவன். மறுநாள் காலை தேநீர் அருந்தும் வேளையில் தம்பியின் மைந்தனிடம் அவர் தன் எண்ணத்தை கூறும் பொழுதே உடன்பட மறுத்து பிடிவாதம் பிடிக்க துவங்கிவிட்டான் அவன். இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? எப்பவும் ஸ்கூல் காலேஜ் லீவுக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றது தானே. என்னவோ புதுசா எங்கேயோ கூட்டு போற மாதிரி ரொம்பதான் முரண்டு பிடிக்கிற. ஏன் உன் தங்கச்சி என்ன நல்லா பாத்துக்க மாட்டேனா என்றார் கற்பகம் சிறு கோபமாக. ஸ்ரவனின் கவலையே வேறு. ஸ்ரீநிதிக்கும் தனக்கும் இடையே உருவாகும் பிரச்சனைகளை சமாளிக்கும் உறவு பாலமாக விளங்கும் தங்கையை ஊருக்கு அனுப்ப மனம் வரவில்லை என்பது ஒருபுறம் என்றால், மனைவியின் முகத்தையே பார்க்க விருப்பமில்லாத அவனுக்கு வீட்டிற்கு வந்தால் அவள் மட்டும்தான் இருப்பாள் என்ற நினைவே கசப்பாக இருந்தது. ஸ்ரீநிதி செய்த எந்த தவறையும் மன்னித்துவிட தயாராக இருந்த அவனுக்கு குழந்தை கீழே விழுந்து அழுத பொழுது அலட்சியமாக அவள் அமர்ந்திருந்த தோரணையும் திமிராக அமுதனின் உயிரையே சர்ச்சை சொற்களில் விமர்சித்ததையும் அவனால் சற்றும் ஜீரணிக்க முடியவில்லை. சுவாதியும் கற்பகமும் அதை மன்னித்து மறந்துவிட்டாலும் கூட அவன் உள்ளத்தின் கொந்தளிப்பு சிறிதும் அடங்காமல் கனன்று கொண்டேதான் இருந்தது. அதன் பிறகு மனைவியின் முகத்தை ஏறிட்டும் பார்க்காமல் முறுக்கிக் கொண்டு சுற்றி வந்தவனுக்கு அதே சம்பவத்தால் அவள் மனதில் குற்ற உணர்ச்சி ஏற்பட்டு மெல்லிய மாற்றம் நிகழ்ந்திருப்பது தெரியாமல் போனது. ஐயோ அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம நீங்களே இப்படி பேசுறீங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாமல நான் சொல்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு நானே கூட்டு வரேன்னு தானே சொல்றேன். மருமகனின் மனதை அறியாதவர கற்பகம். அதற்காகத்தானே அவரும் பிடிவாதமாக நிற்கிறார். கணவன் மனைவி இடையே இணைப்பு பாலமாக விளங்குபவளை விலக்கிவிட்டால் தாங்களாகவே முட்டினாலும் மோதினாலும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்பது அவரின் எண்ணம். அதற்கு சம்மதம் தெரிவித்து உடன் கிளம்ப சுவாதியுமே இசைந்து விட்டாள். உடன் பிறந்தவன்தான் சம்மதிக்க மறுத்து அடம் பிடித்து கொண்டிருக்கிறான். இறுதியில் வழக்கம் போல அத்தையின் பிடிவாதமே ஜெயித்துவிட வேறு வழியின்றி தங்கையை அனுப்பி வைக்க தயாரானான் ஸ்ரவன். ஆனால் அதன்பின் கிடைத்த தனிமையில் சுவாதியிடம் கணவன் மனைவி இருவருமே புலம்பி தள்ள ஆரம்பித்து விட்டார்கள். குட்டிமா, நீ ஏன் இப்படி செய்யற? என்னாலதான் ஒன்னும் பேச முடியல. நீயாவது அத்தைக்கிட்ட இப்ப நான் வரலன்னு சொல்லி மறுத்திருக்கலாம்ல என்றான் ஸ்ரவன் சிறிது மனத்தாங்களுடன். நான் என்ன செய்யறது? அத்தை பிடிவாதமா இருக்காங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு வேணுங்கிறத அண்ணியே செஞ்சு பழகிறதுக்கு இந்த தனிமை ரொம்ப அவசியம்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? ஆமா, அப்படியே புருஷன் மனக்கோணாம நடந்துக்கிற அக்மார்க் பொண்டாட்டிதான் அவ. நீ வேற எரிச்சல கலப்பாத. எந்த நேரம் எப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்குவாளோ. அவள் நினைச்சாலே எனக்கு ஆத்திரம் தான் வருது என்றான் முழு வெறுப்புடன். அண்ணா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோபப்படாம அவங்க கிட்ட நல்லபடியா பழகிறதுக்கு ட்ரை பண்ணு. அது மாதிரி மெதுவா அண்ணியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்க. அவங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கிற மாதிரிதான் தெரியுது. இந்த வாய்ப்பை விட்டுறாத என்று எச்சரித்தாள். தன் மனதின் கடுப்பால் தங்கையின் சொல்லை அலட்சியப்படுத்தியவன் அதன் பிறகு அவளிடம் பேச முயற்சி செய்யவில்லை. சுவாதி ஊருக்கு கிளம்புகிறாள் என்றதும் ஸ்ரீநிதிக்குமே கவலையாகி விட்டது. கணவன் முகத்தை திருப்பிக் கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் அவள்தான் இவளுக்கு மிகவும் ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருக்கிறாள். அவள் கிளம்பி விட்டால் ஸ்ரவன் என்ன பேசுவானோ, எப்படி நடந்து கொள்வானோ என்று எண்ணி பரிதவித்து போனாள். ஆனால் அவளுடன் உறவினரின் வீட்டிற்கு கிளம்பும் நாத்தனாரை தன் சுயநலத்திற்காக தடுத்து நிறுத்தவும் அவளுக்கு மனம் வரவில்லை. இருந்தும் ஒருமுறை அவளிடம் பேசி பார்த்தாள். தன் பின்னே தயக்கத்துடன் வந்து நிற்கும் ஸ்ரீநிதியை கவனித்த சுவாதி, அட அண்ணி, என்ன அமைதியா வந்து நிக்கிறீங்க என்று அவளின் கரம் பற்றி ஸ்நேகத்துடன் முருவளித்தாள். சுவாதி, நீ கண்டிப்பா ஊருக்கு போகணுமா? ஆமா அண்ணி, அது மட்டும் இல்ல, உங்களால் தான் இப்ப நான் ஊருக்கு போறதே. எனக்காகனா என மெலிதாக குழம்பி விட்டு, நாங்க இருக்கிறது உனக்கு எதுவும் கஷ்டமா இருக்குதா? என்னால ஏதாவது தொந்தரவுனா வெளிப்படையா சொல்லிடு சுவாதி, என்ன நான் மாத்திக்க பாக்குறேன் என்று லேசான முகசிவப்போடு வருத்தத்துடன் பேசுபவளின் முகத்தையே ஆழ்ந்து பார்த்தாள் சுவாதி. உங்களால எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல அண்ணி. நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா பேசி பழகணும்ல, அதான் எனக்கு வேணும். அதுக்காக உங்க 2 பேரும் தனியா விட்டுட்டு நான் கிளம்புறேன். 2 பேரும் எதுக்கு எடுத்தாலும் கோபிக்காம ஒருத்தர் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் என்று ஸ்ரீநிதியின் வலது கரத்தை எடுத்து தன் கரங்களுக்குள் புதைத்து கொண்டவள், உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் அன்னைக்கு மாதிரி அவசரப்பட்டு அண்ணன் மனசு கஷ்டப்படுற மாதிரி வார்த்தைகளை மட்டும் விடாதீங்க. உங்க மனசுல இருக்கத அவன்கிட்ட நிதானமா சொல்லி பாருங்க. இன்னமும் நீங்க அவன்கிட்ட ஒழுங்கா பேசுறது இல்ல, எல்லாத்துக்கும் எடுத்தறிஞ்சு பேசுறீங்கன்னு தான் அவனுக்கு கோபம் இருக்குது. பார்த்து கவனமா அண்ணனுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்து அதை மாத்த முயற்சி செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா மட்டும் எனக்கு உடனே போன் பண்ணுங்க, நான் அண்ணா கிட்ட பேசுறேன் என்று புன்னகைத்தாள். அவளிடம் சம்மதமாக தலையசைப்பவள் அடுத்த நாளே அதை கைவிட்டு விட்டு தன் இஷ்டத்திற்கு முடிவு எடுக்கப் போகிறாள் என்பதை கண்டு விதி சிரித்தது.
மதிய உணவிற்கு பிறகு கற்பகத்தின் குடும்பத்தினரோடு சுவாதியும் கிளம்பிவிட வெறிச்சென்று ஆனது வீடு. அவர்கள் கண்ணை விட்டு மறைந்ததும் ஸ்ரவன் வேகமாக அறைக்கு சென்று விட்டான். கடந்த 2 நாட்களாக தன்னிடம் பாசம் காட்டி அரவணைத்த உறவுகள் யாவும் பிரிந்து சென்றதில் வாசலிலேயே ஏக்கத்துடன் நின்றிருந்தாள் ஸ்ரீநிதி. என்னம்மா, எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்களா என்றார். அப்பொழுதுதான் வெளியிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய பக்கத்து பிளாட் பெண்மணி. என்று அவரிடம் மெலிதாக முறுவளித்தவளிடம், வீடே ரொம்ப அமைதியா கஷ்டமா இருக்கும்ல, சரி போய் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும் என்றவர் விடைபெறும் விதமாக தலை அசைத்துவிட்டு தன் வீட்டு கதவை அடைத்து கொண்டார். லேசான பெருமூச்சுடன் உள்ளே திரும்பியவள் ஸ்ரவன் அறைக்குள் இருப்பதை கவனித்துவிட்டு வாயில் கதவை பூட்டி முன்னறையில் அமர்ந்தாள். தனிமை மனதை இம்சிக்க கற்பகத்தின் புத்திமதிகள் நினைவிற்கு வந்தது. வாழ்க்கை யதார்த்தத்தை பற்றி அவர் விளக்கியதில் தான் எவ்வளவு பெரிய தவறை செய்து கணவனின் வெறுப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பது புரிந்து அவளுக்கு வருத்தமாக இருந்தது. தன்னுடன் அவன் ஏதாவது பேச முயன்றால் அதையே கெட்டியாக பிடித்துக்கொண்டு அவனிடம் எப்படியாவது சமாதானமாக பேசிவிட தயாராக இருந்த அவளுக்கு அவன் அந்த வாய்ப்பை தரவே இல்லை. நேரம்தான் கடந்து கொண்டிருந்ததை தவிர வெளியே வராமல் தனது அலைபேசியிலேயே மூழ்கி இருந்தவன் அடுத்து படுத்து உறங்கியும் விட அதை திரும்பி பார்த்தவள் சோர்வுடன் தனது முழங்கால்களை கட்டிக்கொண்டு அதிலே தலையை கவிழ்ந்து கொண்டாள். நேர் எதிராக சுவரை வெறித்த அவளுக்கு ஸ்ரவனின் பெற்றோர் புகைப்படம் பார்வை வட்டத்தில் விழ அவர்கள் முகத்தையே இமைக்காது பார்த்திருந்தவள் அவர்களிடம் மானசீகமாக பேசினாள். நான் திருமணமாகி வந்த முதல் நாள் நினைச்சது தவறோ? இந்நேரம் நீங்க 2 பேரும் உயிரோட இருந்திருந்தா கற்பக அம்மாவை போலவே என்னை இவரோட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிருப்பீங்க. அப்படியே பார்த்திருந்தவளின் விழிகள் அவளையும் அறியாமல் உறக்கத்தில் மயங்கி சொருக இமைகளை நன்றாக மூடியவள் சோஃபாவில் மடிந்து சரிந்து உறங்க ஆரம்பித்தாள். எந்த வீட்டிலேயோ பாத்திரம் டொம்மொன்று கீழே விழும் சத்தத்தில் விழுக்கென்று உடல் தூக்கி போட அரண்டு விழித்த ஸ்ரீநிதி அறக்க பறக்க எழுந்து சுற்றும் முற்றும் பார்க்க வீடு கும்மிருட்டாக இருந்தது. மெதுவாக மூளையை கசக்கி நடப்பிற்கு கொண்டு வந்தவளுக்கு கணவனும் தானும் மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பது புரிய, இன்னும் அவர் எழலையோ என்று வேகமாக எழுந்தவள் வரவேற்பு அறையின் மின்விளக்கை ஒளிரவிட்டாள். திரும்பி சுவர் கடிகாரத்தில் நேரம் பார்க்க இரவு மணி 7:05. தன் புடவை முந்தானையால் முகத்தை அழுந்து துடைத்தவள் விரைந்து ஸ்ரவனின் அறையை நெருங்கிவிட்டு பின் மெதுவாக தயங்கி உள்ளே எட்டி பார்த்தாள். அவன் படுக்கை காலியாக இருந்தது. குழப்பத்துடன் நெற்றியை சுருக்கியவள் அறையை சுற்றிலும் விழிகளை அலைய விட்டுவிட்டு பாத்ரூம், பால்கனி என தேடி பார்த்து அவனை எங்கும் காணாமல் லேசான பரபரப்புடன் வெளியே வந்து வீடு முழுவதும் எட்டி பார்க்க ஸ்ரவன் வீட்டிலேயே இல்லை. உள்ளத்தை மெல்லிய அச்சம் கவ்வி பிடிக்க வாயில் கதவிடம் வந்து அதை பரிசோதிக்கும் பொழுதுதான் அவன் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருப்பது இவளுக்கு புரிந்தது. ஓ, வெளியே போயிருக்காரோ என மனம் சற்று ஆசுவாசம் அடைய, ச்சே, அவர் கிளம்புறது கூட தெரியாம அப்படி தூங்கிட்டு இருந்திருக்கிறேனே, இதுக்கு வேற எதுவும் தனியா கோச்சுக்குவாரோ என்று தன்னையே நொந்து கொண்டு ரெஃப்ரெஷ் ஆகி வந்தாள். வீட்டில் தான் மட்டும் தனியாக இருப்பது இதயத்தை பூதாகரமாக தாக்க ஸ்ரவனுடைய வரவை எண்ணி ஏக்கத்துடன் காத்திருக்க ஆரம்பித்தாள் ஸ்ரீநிதி. நொடிமுள் நகர்கின்ற ஒவ்வொரு நொடியையும் கணக்கிட்டுக் கொண்டே வாசல் கதவையே பார்த்திருந்தாள் அவள். நேரம்தான் கடந்ததை தவிர ஸ்ரவன் வருவதற்கான அறிகுறியே தெரியவில்லை. 8 மணியை கடந்ததும் மனம் லேசான கவலையில் அரிக்க ஆரம்பிக்க பார்த்திருக்கும் பொழுதே நேரம் 9 நெருங்கவும் மெல்லிய படபடப்போடு எழுந்து வரவேற்பறையில் நடைபயில ஆரம்பித்தாள். வீட்டின் அமைதியை கிழித்துக் கொண்டு அவளின் கைபேசி இசைக்கவும் ஒருவேளை ஸ்ரவனாக இருக்குமோ என்கிற நப்பாசையில் எடுத்து பார்த்தாள். ஊருக்கு கிளம்புவதற்கு முன் அன்று காலையில்தான் சுவாதி கணவன் மனைவி இருவரின் எண்களையும் அவரவர் துணைகளின் அலைபேசியில் பதிவிட்டு இருந்தாள். சுவாதியிடம் இருந்த அழைப்பு எனவும் சின்னதாக முகம் வாடியவள் மெல்ல பட்டனை அழுத்தி ஹலோ என்றால் சுரத்தே இல்லாமல். மறுபக்கம் கலகலவென்று நகைத்த சுவாதி, ஐயோ அண்ணி, என்ன பாதி நாள்ல இப்படி ஆயிட்டீங்க? அண்ணாவை கொஞ்ச நேரம் பிரிஞ்சிருக்கிறது கூட உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குதா என்ன? குரல் வெளியிலே வரல என்று கேலி செய்தாள். நான் பிரிஞ்சிருக்கிறது இவளுக்கு எப்படி தெரியும் என்று ஸ்ரீநிதி குழம்ப சுவாதியை அதை தெளிவாக்கினாள். சரி சரி, ரொம்ப வெக்கப்படாதீங்க என்று அவளுடைய அமைதியை மேலும் கிண்டல் அடித்துவிட்டு, நாங்க ஊருக்கு வந்துட்டோம், அதை சொல்லத்தான் அண்ணனை கூப்பிட்டேன். அவன் தான் டிஃபன் வாங்க வெளியே வந்திருக்கேன்னா. ஏன் நீ வாங்கிட்டு வர சொன்னதுக்கு பதிலா நீங்களும் அண்ணா கூட கிளம்பி போய் ஜாலியா வெளியே டின்னர் முடிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. சரி, இனிமேலாவது சூப்பரா ரொமான்டிக்கா பிளான் பண்ணுங்க. நான் அப்புறம் பேசுறேன். டேக் கேர், பாய், குட் நைட் என படப்படுத்த விட்டு வைத்து விட்டாள். குட் நைட் என்று மெல்லிய முணுமுணுப்புடன் அலைபேசி அணைத்து கீழே வைத்த அவளுக்கு சுவாதியின் பேச்சு மனதில் சுழன்றடிக்க ஸ்ரவன் பொய் சொல்லியிருக்கிறான் என்பது தெல்ல தெளிவாக புரிந்து போனது. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாகவா ஒரு மனிதன் வெளியில் உணவை வாங்கி கொண்டிருப்பான்? மனது வெறுமையாக உணரவும் அப்படியே அமர்ந்தவள் மீண்டும் கடிகாரத்தில் பார்வையை நிலைக்க விட்டாள். நேரம் நள்ளிரவை நெருங்க நெருங்க மனதின் ஏக்கமும் ஸ்ரவனின் கோபமும் இதயத்தை பலமாக தாக்க துவங்க விழியோரும் நீர் கசிந்தது. என்கிட்ட என்ன கோபம் இருந்தாலும் வீட்டுக்கு நேரமா வந்துட்டு
என்கிட்ட பேசாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? நீ வீட்டுக்கே வராம இருந்தா இப்படி என்று அலைபாய்ந்தவள் தன் தயக்கத்தை உடைத்தெறிந்து கன்னத்தை துடைத்துவிட்டு ஸ்ரவனை தொடர்பு கொள்ள முயன்றாள். அவனுக்கோ இவள் பால் இரக்கம் தோன்றவில்லை போலும். இவளின் அழைப்பை ஏற்க மறுத்து நிராகரித்தான். அதில் மேலும் துவண்டவள் தன் மனதை இழுத்து பிடித்து மீண்டும் மீண்டும் முயற்சித்தாள். அதில் எரிச்சல் உற்றவன் அலைபேசி அணைத்து போட்டு விட்டதை ஸ்ரீநிதியின் அடுத்த அழைப்பு அவளுக்கு விபரம் உரைக்க அப்படியே விக்கித்து அமர்ந்திருந்தவள் இருக்கும் இடத்தை விட்டு சிறிதும் அசையாமல் சுவற்றை விரிக்க ஆரம்பித்தாள். விடிய விடிய உறக்கம் தொலைத்து உடலும் மனதும் அமைந்து இழந்து மிகவும் துவண்டு பலவீனமாக இருக்க தான் ஒரு சிலையாக வீற்றிருந்த அவளின் செவிகளில் கதவின் பூட்டு திறக்கும் ஓசை மெதுவாக விழ உடலில் மெல்ல உணர்வு வரப்பெற்று திரும்பி நேரம் பார்த்தாள். காலை 5:40. கதவை திறந்து வீட்டினுள் நுழைந்த ஸ்ரவனின் முகம் பாறையென இறுகி இருக்க மனைவியின் புறம் மருந்தும் பார்வையை திருப்பாமல் விறுவிறுவென்று தன் அறைக்கு விரைந்து அவனை சலனமின்றி பார்த்தவள் மெதுவாக எழ முயற்சிக்கும் நேரம் உள்ளத்து சோர்வினால் கை கால்கள் வலுவின்றி நடுங்கிக் கொண்டு இருந்தது. கண்களை இருக்க மூடி, நோ, அவர்கிட்ட நான் பேசியாகணும், இது மாதிரி இன்னொரு தடவை நடக்க விடக்கூடாது என்று வீம்பாக தன் உடலின் வலுவை ஒன்று திரட்டி எழுந்த அறைவாயிலுக்கு சென்றாள். ஷவன் வாஷ்ரூமில் இருக்கும் அரவம் கேட்கவும் மெல்ல கதவின் நிலையில் சாய்ந்தவள் அவனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். குளித்து முடித்து வெளியே வந்தவன் வார்ட்ரோப்பில் இருந்த உடைகளை உருவி வேகமாக அலுவலகத்திற்கு தயாராக துவங்கவும் திடுக்கிட்டு விழித்த ஸ்ரீநிதி விரைவாக அவனை நெருங்கினாள். நான் உங்ககிட்ட பேசணும் என்றால் பரபரப்புடன். அவசியம் இல்ல என்று ஒற்றை வார்த்தையில் முடித்தவன் மேல் சட்டையை அணிய துவங்கினான். இல்ல பிளீஸ், நான் சொல்றது கொஞ்சம். ஏய், சும்மா அந்த டிராமா போற வேலை என்கிட்ட வச்சுக்காத. உன்னை பத்தி நேத்து நைட்டே ஒரு தெளிவான டிசிஷனுக்கு வந்துட்டேன் என்றான் ஸ்ரவன். உள்ளம் பதப்பதைக்கு கணவனின் முகத்தை பார்த்த அவளுக்கு நேற்றிரவு முழுவதும் அவன் வீடு வராதது வேறு அடிவயிற்றை பிசைந்தது. எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி உன் முகத்தை எப்படியெல்லாம் விதவிதமா உன்னால மாத்திக்க முடியுது என இலக்காரமாக வினவியவன். ஆனா இதுக்கெல்லாம் ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சுவாத்தியோ அத்தையோ இல்ல. உன் மனசுல இருக்க அரக்கத்தனத்தை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கவன் என்றவளை அலட்சியமாக பார்த்துவிட்டு கண்ணாடியின் முன் சென்று தலைவார ஆரம்பித்தான். கணவனின் ஏளனத்தில் தான் பேச வந்ததையெல்லாம் மறந்துவிட்டு சலனமின்றி அவன் முகத்தை பார்த்திருந்தாள் ஸ்ரீநிதி. திரும்பி டேபிள் மீது இருந்த வாட்சை எடுத்தவன், நீ இன்னும் போகலையா என அதிசயித்து, ஓ, நான் இன்னும் என்னோட தீர்மானத்தை உன்கிட்ட சொல்லல என்று தன் முன்னெற்றியை லேசாக தட்டிவிட்டு அவளிடம் வந்தான். ஷவனின் பார்வையும் பேச்சும் ஸ்ரீநிதியின் மனதை பாதிக்க துவங்கி இருக்க வெளித்தோற்றத்தில் எந்த வித்தியாசமும் இன்றி சாதாரணமாக தெரிந்தவள் அவன் விழிகளை நேருக்கு நேர் வெறித்தாள். ஓகே ஃபைன், தெளிவா சொல்லிடுற என நிறுத்தி அவளை சில நொடிகளுக்கு ஆழ்ந்து பார்த்தவன், நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கன்னு உனக்கும் சரி எனக்கும் சரி நல்லா தெரியும். அந்த மரியாதைக்கு நானா உன்னை தேடி வந்து தேங்க்ஸ் சொன்னா அதை உன் சுயலாபத்துக்கு பயன்படுத்திக்கிட்ட. என் வாழ்க்கை திசை மாறி போனாலும் பரவாயில்ல, உன்னோட உதவிக்கு ஒரு பிரதி உபகாரமா இருந்துட்டு போட்டோன்னு நான் உன் விருப்பத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் என்னையும் என் தங்கச்சியும் உதாசனப்படுத்தினது மட்டும் இல்லாம ஒரு சின்ன குழந்தையோட வேதனை அலட்சியமா வேடிக்கை பார்த்திருந்ததோட அதை நான் தட்டி கேட்டதுக்கு அவனோட உயிரை கூட மதிக்காம ஏளன செய்யற. உனக்கு என்ன அவ்வளவு திமிரும் தாங்குற அகங்காரமோ? இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க ஏன்னா அவளை வெறுப்புடன் நோக்கிவிட்டு, என்னை இக்கட்டுல நிறுத்தி நீ கட்டிக்கிட்ட அந்த தாலி மட்டும்தான் கடைசி வரை உன்னோட வாழ்க்கையா இருக்க போகுது. நீ எப்படி அடுத்தவங்களை துச்சமா நினைக்கிறியோ அதே போலதான் நானும் உன்னை பாக்குறேன். என்ன ஜெயிச்சிட்டோங்கிற இருமாப்புல தானே இவ்வளவு திமிராவும் ஆங்காரமாவும் நடந்துக்கிற. ஆனா உன் வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல நீ வாழா வெட்டியாதான் வாழ போற. ஒருத்தனை கட்டாயப்படுத்தி மனைவிங்கிற ஸ்தானத்தை வேணா வாங்க முடியும், உறவை வாங்கிட முடியாது. அதை நீ தினம் உணரணும். இதுதான் உன் அகம்பாவத்துக்கு நான் கொடுக்கற தண்டனை. காலம் முழுசும் ஏன் கூடவே என் மனைவியா ஒரே வீட்டுல எந்த உரிமையும் இல்லாம நீ ஜடமாதான் வாழணும். சுவாதிக்கிட்டயோ அத்தைக்கிட்டயோ சொல்லி இதுக்கு நியாயம் கேட்கலாம் நினைச்சேனா அது தேவையில்லாத வேலைன்னு நான் உனக்கு சொல்ல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த உறவா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி படுக்க எல்லைக்குள்ள எல்லாம் வர முடியாது. சோ இந்த வீட்டுல உன் நிலைமை என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்க. ஊர் பார்வையில நீயும் நானும் எப்படி வேணா இருந்துட்டு போறோம், ஏன் வரையில நீ எதுவுமே இல்ல எனக்கு என்றவளை ஏளனமாக பார்த்துவிட்டு அறையிலிருந்து வேகமாக வெளியேறினான். ஷவன் பேசி சென்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஸ்ரீநிதியின் இதயத்தில் ஊசி முனைகளாக மாறி இறங்க துவங்க எதையெதையோ எண்ணி அவள் தேகம் மெல்ல நடுங்க ஆரம்பித்தது. விழிகளை இருக்க மூடி இதழை அழுந்து கடித்து கை முஷ்டிகளை இறுக்கியவளின் உணர்வுகள் எல்லாம் அடிமனதிலிருந்து ஆக்ரோஷமாக கிளர்ந்து எழ துவங்க இமைகளை பட்டென்று திறந்தவளின் விழிகள் கடும் அனலை கக்கியதால் முகமெங்கும் பெரும் தீஜ்வாலை மூண்டது. வழக்கம் போல அலுவலகம் கிளம்பியதும் பெற்றோரின் புகைப்படத்திடம் சென்று வழிபட்ட ஸ்ரவன் வெளியேறும் முன் சமையல் அறையில் நின்றிருந்த ஸ்ரீநிதியிடம் திரும்பினான். இன்னைக்கு ராத்திரியும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், சும்மா கால் பண்ணிட்டு இருக்காத என்று அலட்சியமாக கூறிவிட்டு கதவிடம் சென்றான். தன் பேச்சிற்கு எந்த பதிலும் தராமல் சிலையென நின்றிருந்தவளின் மேல் ஆத்திரம் பீரிட்டு கிளம்ப,
சரியான திமிர் புடிச்சவ என்று வெறுப்பாக முணுமுணுத்து விட்டு தாளை நீக்கினான். அப்பொழுது அவள் எதையோ மெதுவாக முனகும் ஒளி காதில் லேசாய் விழவும் அவளிடம் திரும்பியவன், எதை பேசுறனாலும் நேருக்கு நேரம் நின்னு சத்தமா பேசு என்று நையாண்டி செய்தான். ஸ்ரீநிதியிடம் இருந்து மீண்டும் முனகலை வெளிவரவும் புருவங்களை சுருக்கி அவனுக்கு மனத்தை என்னவோ உறுத்த வேகமாக அவள் அருகில் சென்றான். அவள் அங்கே நின்று கொண்டிருந்த கோலம் கண்டு பதறி போனவன், ஏய் என்ன செய்ற என்று விரைந்து அவளின் இடது கரத்தை பற்றினான். உடம்பில் சற்றும் தெம்பில்லாமல் துவண்டு சுவரில் சாய்ந்திருந்த அந்த நிலையிலும் தன்னை நெருங்கிய ஸ்ரவன் தொட்டதும் மனதில் உள்ள ஆக்ரோஷத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அவனை ஒரே தள்ளாக பிடித்து தூர தள்ளியவள் அடித்தொண்டையிலிருந்து அவனிடம் சீறினாள். நான் ஒன்னும் வாழா வெட்டி இல்ல, இந்த நிமிஷமே செத்து போறேன். அப்புறம் எப்படி நான் ஜடமா இருப்பேன்? உங்களால எனக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. ஐ ஹேட் யூ. எனக்கு உங்களை பிடிக்கல. விழிகள் ரத்தமென சிவந்திருக்க வெறி பிடித்தவள் போல கத்தியவள் சிங்கின் அருகில் கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த காலி பாத்திரம் ஒன்றை சட்டென எடுத்து கோபமாக அவன் மீது விசிறி அடித்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.